குறைஷிக்குலக் கொழுந்தான மஹ்மூது நபி கொள்கை அறியாத பாவி, குறைஷிக்குலக் கொழுந்தான மஹ்மூது நபி கொள்கை அறியாத பாவி, கொரடாதனை கொண்டு மாட்டினும் அறிஞர் பின் கூடி நடவாத பாவி, அரிசி விலையுளை அறியுமோ வென்ற கதை போல வகலிற் படைத்த பாவி, யாருக்கு வைத்த கூழாயினும் செரிகானில் அள்ளி அடைகின்ற பாவி, விரிதரும் தொப்பையை விருப்பொடு வளர்க்க மென்மேலும் அலைகின்ற பாவி, விதியற்ற பாவியடியேனும் உமை நம்பினேன் வேளையீதாளுதற்கே, வரிசை நபி வரிசை மிக உள்ள நீர் பின்தொடர வள்ளலி ரசூல் வருகவே, வளருமர் நிறை குணங்குடி வாழும் என்னிரு கண்மணியே முஹித்தீனே, அஹ்மதுல்லாஹ தஆலா வ உஸல்லி வ உஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். புனிதமிக்க சுபஹான மௌலித் மஜ்லிஸ் சபையிலே வந்தமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியமிக்க உலமாவுகளே, பெரியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, சிறார்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அவதரித்த புனித ரபீஉல் அவ்வல் மாதம், இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே அன்னாருடைய பிறப்பை கண்ணியப்படுத்தும் முகமாக, அவர்களிலே நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய மஹப்பத்தை வெளிப்படுத்தும் முகமாக, எமது மம்பவுல் ஹைராத் பள்ளி வாயிலிலே வருடா வருடம் நடைபெற்று வருகின்ற சுபஹான மௌலித் மஜ்லிஸினுடைய 5வது நாளிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதம் ஒவ்வொரு முஃமினும் சங்கைப்படுத்த வேண்டிய ஒரு மாதமாக இருக்கிறது. அவர்கள் பிறந்த நேரத்தை ஒவ்வொரு முஃமினும் கண்ணியப்படுத்த வேண்டியவனாக இருக்கிறான். இது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தை உள்ளத்திலே வைத்திருக்காதவரும், அவர்களை பற்றிய கண்ணியம், அவர்களை பற்றிய மஹப்பத்து உயிரை விட மேலாக இல்லாதவர்களுக்கும் இந்த மாதம் 10ஓடு 11வது மாதமாக இருக்கும். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தை உள்ளத்திலே சுமந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினுக்கும், ஒவ்வொரு ஆஷிகுர் ரசூலுக்கும், பெருமானாருடைய நேசர்களுக்கும் இந்த மாதம் எல்லா பெருநாட்களையும் விட, எல்லா கொண்டாட்டங்களையும் விட ஒரு படி மேன்மை மிக்கதாகத்தான் இருக்கும். அவரவருடைய ஈமானை பொறுத்து, அவரவருடைய விசுவாசத்தை பொறுத்து இந்த நாளை அவர் கண்ணியப்படுத்தக்கூடியவராக இருப்பார். அன்புக்குரியவர்களே, இன்று நாங்கள் வேதனைப்படக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய இவ்வாறான செயல்களெல்லாம் மக்கள் மத்தியிலே இருந்து மறக்கடிக்கப்பட்டும் மறைக்கப்பட்டும் வருவதை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். சுமார் 90களுக்கு முற்பட்ட காலங்களிலெல்லாம் இந்த ஊரிலே எவ்வாறு மௌலிது மீலாது நிகழ்வுகள் கொண்டாடப்பட்டன என்பதை அந்த காலப்பகுதியிலே வாழ்ந்த சிறார்கள் தொடக்கம் பெரியார்கள் வரை அறிந்த ஒரு உண்மையான நிதர்சனமாக இருக்கிறது. ஆனால் இன்று உள்ள சமுதாயத்திற்கு, இன்று உள்ள சமூகத்திற்கு, இளைஞர் சமுதாயத்திற்கு அவ்வாறான ஒரு நிகழ்வு நடைபெற்றதாக எந்தவித அறிகுறியும் தெரியாத அளவிற்கு இன்று வரலாறுகள் மறைக்கப்பட்டு விட்டன. அன்புக்குரியவர்களே, இதை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டியது எங்களுடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. மக்கள் மத்தியிலே இவைகளெல்லாம் பித்அத்துக்கள் என்றும், வழிகேடுகள் என்றும், இஸ்லாத்திற்கு முரணானவைகள் என்றும் பிழையான கருத்துக்கள் விதைக்கப்படுகின்றன. இளைஞர்களும் அவற்றை கேட்டு அதுதான் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய போதனை வழிமுறை அவ்வாறு இருக்கிறது. ஏனென்றால் அண்மையிலே முகநூலிலே ஒரு கட்டுரையை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு ஆர்டிக்கிள், மிக நீண்ட ஆர்டிக்கிள் தான் அது.
எப்படி தலைப்பிடப்பட்டிருந்தது என்று சொன்னால், வஹீயின் ஒளியில் மீலாதும் மௌலிதும். எப்படி தலைப்பு? வஹீயின் ஒளியில் மீலாதும் மௌலிதும் என்று, மௌலிதும் மீலாதும் கூடாது என்று குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையிலே எழுதப்பட்டிருந்தது. அப்ப நான் பார்க்கும்போது சிந்தித்தேன், வஹீயின் ஒளியில் என்றால் ஏதாவது வஹீ இவங்களுக்கு புதுசா இறங்கியிருக்கோ என்று அப்படித்தான் அவருடைய கருத்துக்கள் இருக்கும். இந்த தாவா என்று சொல்லிக்கொண்டு, நவீன இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டு, தூய இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டு மக்கள் மத்தியிலே கருத்துக்களை புகுத்தக்கூடியவர்களுடைய வார்த்தை மிக வித்தியாசமாக இருக்கும். என்ற வஹி வந்தது போலதான் அவங்களுடைய ஆய்வுகள் இருக்கும். திடீரென்று சொல்லுவாங்க, ஜும்மாக்கு முதல் சுன்னத்து தொழுவது கூடாது என்பாங்க. கொஞ்சம் மாசத்துக்கு பிறகு சொல்லுவாங்க, நாங்கள் மீண்டும் ஆய்வு செய்து பார்த்ததில் ஜும்மாக்கு முதல் சுன்னத்து தொழுவது கூடும். திடீரென்று சொல்லுவாங்க, நீங்கள் மையவாடிக்கு சென்று ஜனாசாக்களை, அதாவது கபறுகளை ஜியாரத்து செய்யக்கூடாது என்று சொல்லுவாங்க. கொஞ்சம் காலத்துக்கு பிறகு வஹி வந்த மாதிரி சொல்லுவாங்க, இல்லை எங்களுக்கு இப்போ ஹதீஸ் கிடைத்து விட்டது, ஜியாரத்து செய்யலாம் என்று சொல்வார்கள். இது இவர்களுடைய வாடிக்கை. அதே போன்றுதான் நானும் நினைத்தேன், வஹியின் ஒளியில் மீலாதும் மௌலிதும் என்ற போது ஏதோ வஹி வந்திருக்கிறதாக்கும் என்று நினைத்து அந்த கட்டுரையை முழுமையாக வாசித்தேன். அந்த கட்டுரையிலே அதிகமான குர்ஆன் வசனங்கள், அதிகமான ஹதீதுகள் சொல்லப்பட்டிருந்தன. அந்த ஹதீதுகளை நான் பார்த்த பொழுது, மன் நஹஜத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன், இது புகாரில வார ஹதீஸ். என்ன? மார்க்கத்தில் ஏதாவது ஒரு புதிய விடயத்தை உண்டாக்கினால் அது மார்க்கத்துடைய விடயம் அல்ல, அது மார்க்கத்திலே மறுக்கப்பட்டது என்று ஒரு ஹதீஸ். அதே போன்று மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், யார் மார்க்கத்திலே இல்லாத விடயங்களை செய்கிறாரோ அது மார்க்கத்திலே புறக்கணிக்கப்பட்டது. அதே போன்று குர்ஆன் வசனம், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது, ஆகவே இஸ்லாத்தில் புதிதாக ஒன்றை ஆரம்பிக்க முடியாது. அதே போன்று குல்லு பித்அத்தின் லலாலா குல்லு லலாலத்தின் ஃபின்னார், மார்க்கத்தில் பித்அத் எல்லாம் வழிகேடு, வழிகேடெல்லாம் நரகத்திற்குத்தான் போகும் என்று இதே போன்று பல்வேறுபட்ட குர்ஆன் வசனங்களும் ஹதீதுகளும் இருக்கின்றன. இதை எல்லாத்தையும் வாசித்து விட்டு கடைசியில பார்த்தன், ஆகவே மீலாது மௌலீது கொண்டாடுவது கூடாது, பித்அத்து வழிகேடு, அதை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த முழு கட்டுரையை வாசித்த பிறகு, வாசித்து முடியும் போதே எனக்கு ஒரு குட்டி கதை, குட்டி ஸ்டோரி எனக்கு ஞாபகம் வந்தது. பாடசாலைகளில் இந்த கதையை சொல்லுவாங்க. என்ன கதை என்று சொன்னா, ஒரு மாணவன் எக்ஸாமுக்காக, பரீட்சைக்காக படித்தா பரீட்சையில் பல கேள்விகள் வருந்தானே. அப்போ அவனுடைய பரீட்சையில் என்னுடைய வீட்டு தோட்டத்தில் உள்ள மாமரம் என்ற தலைப்பில் 5 வசனம் அல்லது 10 வசனம் எழுதுங்கள் என்று சொல்லப்படும். அப்போ இவன் என்ன செய்தான்னா, தன்னை வீட்டில் உள்ள மாமரம் என்ற தலைப்பில் அவன் என்ன செஞ்சான், ரெடி ஆகிட்டு போனான். எப்படி? என்னுடைய வீட்டில் அழகான மாமரம் இருக்கிறது, அதில் பல கிளைகள் இருக்கிறது, அதிலே மாங்கனிகள் காய்க்கும், அது சுவையாக இருக்கும், இப்படியெல்லாம் என்ன செய்தான், வசனங்களை எல்லாம் தயாரித்து பாடமாக்கிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறான். போய் எக்ஸாம் பேப்பர் கொடுக்கப்படுகிறது. அங்கே விரித்து பார்த்தா அதில் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது, எனது வீட்டில் உள்ள பசுமாடை பற்றி வசனம் எழுதவும் என்று இருக்கி. இப்போ இவன் பசுமாட்டை பற்றி படிச்சுட்டு போகலே, இவன் எதை பற்றி படிச்சுட்டு போனேன், மாமரத்தை பற்றி தான் படிச்சுட்டு போனேன். இப்போ இவனுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இவன் எழுதுறான். எப்படி எழுதுறான்? எனது வீட்டிலே ஒரு மாமரம் இருக்கிறது, அது அழகான மாமரம், அதிலே பச்சையான இலைகள் இருக்கிறது, மாங்கனிகள் இருக்கிறது, சுவையாக இருக்கும் என்று விட்டு கீழே எழுதினான். இந்த மாமரத்தில் தான் எனது தாய் என்னுடைய பசுமாட்டை கட்டுவார் என்று கடைசியா முடிச்சுட்டான். எப்படி? பசுமாட்டை பற்றி கட்டுரை எழுதணும். அவன் பசுமாட்டை பற்றி படிச்சுட்டு போகல. அவன் என்ன செய்தான், தான் படித்துட்டு போன மாமரத்தை பற்றி கட்டுரை எழுதிவிட்டு
கடைசியாக இந்த மாமரத்திலே தான் எனது தாய் என்னுடைய பசுமாட்டை கட்டுவார் என்று எழுதி வச்சான். இந்த கட்டுரையை வாசித்ததும் இப்படித்தான் எனக்கு தோன்றியது. தனக்கு தெரிந்த குர்ஆன் வசனங்களையும் ஹதீதுகளையும் எழுதிவிட்டு கீழே கொண்டு வந்து மௌலிதையும் மீலாதையும் படிச்சு சேர்த்துடுறேன். எழுதினது சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம், அதை கொண்டு வந்து மீலாது மௌலிது கூடாது என்று போய் சேர்த்துடுறேன். அப்ப மேலிருந்து வாசிக்கிறவளுக்கு சுபஹானல்லாஹ், எவ்வளவு குர்ஆன் வசனம், எவ்வளவு ஹதீஸ் ஆதாரத்தோடு நிறுவி எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்கு பிறகு நாங்க மௌலிது ஓதலாமா, இதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யலாம், மீலாது கொண்டாடலாமா என்று சிந்திக்கக்கூடிய அளவிற்கு கட்டுரை இருந்தது. கட்டுரையிலே விஷயம் இல்லை. என்னவென்று சொன்னால், இங்கே சிந்திக்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இவர்கள் அந்த கட்டுரையிலே எழுதிய அவ்வளவு விடயமும் ஒரு சின்னொரு விஷயத்தை அடிப்படையாக வைத்தது. என்ன? பிதுஅத் என்ற ஒரு விஷயம். அதாவது மார்க்கத்தில் புதிதாக ஒரு விடயத்தை உருவாக்கினால் அந்த விடயத்தை மார்க்கத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது, அது நரகத்திற்கு தான் போகும் என்று பல்வேறுபட்ட குர்ஆன் ஹதீதுகள் வருகின்றன. இப்ப இங்கே நாங்கள் சிந்திக்க வேண்டும், இவ்வாறு நாங்கள் தீர்ப்பு சொல்வது சரியா பிழையா என்பதை நாங்கள் சிந்திக்கணும். இவ்வாறு ஒரு விடயத்திற்கு மார்க்கத்தை பிதுஅத்தை அடிப்படையாக வைத்து மௌலிது மீலாது கூடாது என்று சொல்வது சரியா பிழையா? சரி, நாங்கள் வைத்துக் கொள்வோம், பிதுஅத்து அதாவது மௌலிது மீலாதுகள் எங்களுடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட விடயங்கள் தான். ஆனால் அவைகள் குர்ஆன் ஹதீதுக்கு அப்பாற்பட்ட முறையிலே உருவாக்கப்பட்ட விடயங்கள் கிடையாது. குர்ஆன் ஹதீதுக்கு அமைவாக புதிதாக உருவாக்கப்பட்ட விடயங்கள் தான். இந்த புதிதாக உருவாக்கப்பட்ட விடயங்களை செய்வது கூடுமா கூடாதா, இதைத்தான் நாங்கள் பார்க்கணும். இதை கூடாது என்று சொன்னால், சரி நீங்க சொல்ற மாதிரி மௌலிது மீலாது பிதுஅத் என்று சொன்னா உங்களோடு சேர்ந்து நாங்களும் மௌலிதை நிப்பாட்டுகிறோம், மீலாதை நிப்பாட்டுகிறோம். அப்படி என்றால் நீங்கள் செய்கிற பிதுஅத்தை நிப்பாட்ட தயாரா? இதுதான் நம்முடைய கேள்வி. இப்ப பிதுஅத்தெல்லாம் வழிகேடு, பிதுஅத்தெல்லாம் மார்க்கத்தில் இல்லாது செய்யக்கூடாது என்றால் உங்களோடு சேர்ந்து நாங்களும் மௌலிதையும் மீலாதையும் நிப்பாட்ட தயார். நீங்கள் செய்யக்கூடிய பிதுஅத்துக்களை நிப்பாட்ட தயாரா? இன்றைக்கு எத்தனையோ உலமாக்கள் வெளியாகி இருக்கிறார்கள், மௌலிது மீலாது கூடாது என்று சொல்றாங்க. இவங்க மௌலவியாக எப்படி வெளியாகினாங்க? ஒரு ஜாமியாவில் ஒரு அரபு கல்லூரியில் 7 வருடமோ அல்லது 10 வருடமோ அல்லது 15 வருடமோ ஒரு பாடத்திட்டத்தை ஓதி அந்த பாடத்திட்டத்தை முடித்து அதிலே தேர்ச்சி பெற்று மௌலவி என்ற சான்றிதழோடு மௌலவி பட்டம் பெற்றார்கள். இப்படி மௌலவி ஆகுவதற்கு பெருமானாருடைய காலத்தில் ஆதாரம் இருக்கா? காட்ட இயலுமா யாராவது? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே அரபு கல்லூரிகள் உருவாக்கப்பட்டு அந்த அரபு கல்லூரிகளிலே பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டு உலமாக்கள் உருவாக்கப்பட்டதாக எந்த ஒரு ஹதீஸிலாவது ஆதாரம் காட்ட இயலுமா? முடியாது. எல்லாம் புதிதாக உருவாக்கப்பட்டது. அப்படி என்று சொன்னால் நீங்கள் அரபு கல்லூரிகளை இடித்து உடைப்பதற்கு தயார் என்று சொன்னால் நாங்கள் மௌலிதை நிப்பாட்ட தயார். எல்லாம் பிதுஅத்து. இன்று அரபு கல்லூரிகள், பெண்களுக்குரிய அரபு கல்லூரிகள் இருக்கின்றன, ஆண்களுக்குரிய அரபு கல்லூரிகள் இருக்கின்றன. 7 வருடம் 10 வருடம் என்று ஓதிக்கப்படுகிறது. எந்த கல்லூரியிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி கொடுத்தார்கள்? அல்லது எந்த கல்லூரியை கட்டுமாறு பெருமானார் பணித்தார்கள்? அல்லது சஹாபாக்கள் எந்த கல்லூரிகளிலே படித்து மௌலவியானார்கள்? அப்படி பிதுஅத்தா இல்லையா? மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டதா இல்லையா? அப்ப நீங்கள் அடித்து உடைத்து தரைமட்டமாக்குவதற்கு தயாரா? சிந்திக்க வேண்டும். அப்ப பிதுஅத் என்றால் என்ன என்று தெரியாமல் இன்று மக்களுக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இல்முல் ஹதீஸ் என்று ஹதீஸ் கலையை படிப்பிக்கிறார்கள். இல்மு தஃப்சீர், குர்ஆனுடைய விரிவுரை என்று ஒரு கலையை படிப்பிக்கிறார்கள். இல்முல் ஃபிக்ஹ், மார்க்க சட்டக்கலை என்று ஒன்றை படிப்பிக்கிறார்கள். இல்முல் அகீதா, அகீதா துறை என்று ஒன்றை படிப்பிக்கிறார்கள். இது ஏதாவதற்கு ஒன்றுக்கு ஹதீஸில் குர்ஆனில் ஆதாரம் இருக்கிறதா? இல்முல் ஃபிக்ஹ் என்று ஒரு கலையை
நீங்கள் படிக்க வேண்டும் அல்லது உருவாக்கப்பட்டிருக்கிறது எங்கேயாவது இருக்கிறதா? அனைத்துமே புதிதாக உருவாக்கப்பட்டது. பெருமானாருடைய காலத்திற்கு பிறகு, சஹாபாக்களுடைய காலத்திற்கு பிறகுதான் இல்முல் ஃபிக்ஹ் என்றும் இல்முல் தஃப்சீர் என்றும் இல்முல் ஹதீஸ் என்றும் இல்முல் அகீதா என்றும் உருவாக்கப்பட்டது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடையவும் சஹாபாக்களுடையும் காலத்திற்கு பிறகுதான். இவைகளை கற்றுக் கொடுப்பது கூடும் என்றிருந்தால், இவைகளை நாங்கள் படிப்பது கூடும் என்றிருந்தால், அப்ப ஏன் பிறகு உருவாக்கப்பட்ட மீலாதை ஒருவர் செய்ய முடியாது? ஏன் மௌலிதை ஓத முடியாது? அதுக்கு மட்டும் தூக்கி கொண்டு வருகின்றீர்கள். ஆனால் நீங்கள் செய்கின்ற விதத்திற்கு எங்கே போய் சொல்வது? சிந்திக்க வேண்டுமா இல்லையா? இதை போன்று எத்தனையோ பல விடயங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எல்லோரும். அதையெல்லாம் பித்அத் என்று யாரும் சொல்வதும் கிடையாது, யாரும் அதை நிப்பாட்ட வேண்டும் என்று சொல்வதும் கிடையாது. ஆனால் மீலாதுன் நபி கொண்டாடினால் மாத்திரம், அல்லது பெருமானாருடைய மௌலிது கொண்டாடினால் மாத்திரம், அல்லது வலிமார்களுடைய மௌலிது கொண்டாடினால் மாத்திரம் அதை தூக்கி கொண்டு இது பித்அத்து, வழிகேடு என்று வருகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பித்அத்து என்பது மார்க்கத்திலே எது கூடாதென்றால், மார்க்கத்திலே அடிப்படை இல்லாமல் ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தால், மார்க்கத்துக்கு முரணான ஒரு விடயம் உருவாக்கப்பட்டிருந்தால் அந்த பித்அத் தான் கூடாது, அந்த பித்அத் தான் கூடாது. ஏனென்றால் உமர் நாயகம் அவர்கள் தராவிஹ் தொழுகையை ஜமாத்தாக ஆக்கிவிட்டு சொன்ன வசனம் என்ன? நிஅமத்தில் பித்அத்து ஹாதிஹி, இது நல்ல பித்அத் என்று சொன்னாங்க. அப்ப பித்அத்துல நல்ல பித்அத் ஒன்று இருக்கிறது என்பதை நாங்க புரியணும். இது உமர் நாயகத்துடைய விடயம் மட்டுமல்ல, பெருமானாருடைய ஹதீஸும் இருக்கிறது. மார்க்கத்தில் நல்ல விடயங்களை உருவாக்க முடியும் என்று இப்னு மாஜாவுல வரக்கூடிய ஹதீஸ் எங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. இப்னு மாஜாவுல, அதே போன்று முஸ்லிம்ல, அதே போன்று திருமதியில. இப்னு மாஜாவுல 203வது ஹதீஸாகவும், முஸ்லிம்ல 1017வது ஹதீஸாகவும், திருமதியில 2675வது ஹதீஸாகவும் பதியப்பட்டிருக்கிறது. மன் சன்ன சுன்னதன் ஹஸனதன் ஃபஅமில பிஹா, யார் மார்க்கத்திலே ஒரு நல்ல விடயத்தை உருவாக்குகின்றாரோ, நல்லா தெளிவாக விளைக்கொள்ளுங்க. பெருமானா சொல்றாங்க, மார்க்கத்தில் யார் ஒரு நல்ல விடயத்தை, நல்ல வழிமுறையை உருவாக்குகின்றாரோ அவருக்கு அதை உருவாக்கியதனுடைய நன்மையும் இருக்கிறது. அதை யார் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவருடைய நன்மையும் அவருக்கு இருக்கிறது. அதிலே எதுவும் குறைக்கப்படாது என்று சொன்னார்கள். அதே போன்று சொன்னார்கள், மன் சன்ன சுன்னதன் ஸய்யிஅத்தன் ஃபஅமில பிஹா, யார் மார்க்கத்திலே ஒரு கெட்ட வழிமுறையை உண்டாக்குகிறாரோ அதை உண்டாக்கியதற்குரிய பாவம் அவருக்கு கிடைக்கும். அதே போன்று அதை யார் யாரெல்லாம் செய்கிறார்களோ அத்துணை பேருடைய பாவமும் அவருக்கு கிடைக்கும். அதிலே ஒன்றும் குறைக்கப்படாது. இது சஹீஹான ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன எங்களுக்கு விளங்குகிறது? மார்க்கத்தில் நல்ல விடயத்தை உருவாக்க முடியும். இது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை. ஒரு மனிதன் மார்க்கத்தில் மார்க்கம் அனுமதித்த ஒரு விடயத்தை உருவாக்க முடியும். இப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த இடத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுகிறோம். மீலாதுன் நபி என்ற ஒரு பெயர் வைத்திருக்கிறோம். அந்த பெயருக்கு ஆதாரம் தேடக்கூடாது. இப்போ மீலாதுன் நபி என்ற வார்த்தை ஹதீஸில் வந்திருக்கா, அதுக்கு ஆதாரம் காட்ட இயலுமா என்று கேட்காங்க. நாங்கள் மாறி கேட்கோம், மீலாதுன் நபி கூடாது என்ற ஒரு ஹதீஸை காட்ட இயலுமா உங்களுக்கு? மீலாதுன் நபி என்ற வார்த்தை போட்டு நேரடியாகவே மீலாதுன் நபி கூடாது என்று எங்கேயாவது ஒரு ஹதீஸை உங்களுக்கு ஆதாரம் காட்ட முடியுமா? முடியவே முடியாது. ஏன்? நேரடியாக மறுப்பு இல்லை மீலாதுன் நபிக்கு. இப்ப நீங்க நேரடியாக ஆதாரம் கேட்கிறீர்களே, மீலாதுன் நபிக்கு மீலாதுன் நபி கொண்டாடுவது கூடும் என்று நேரடியாக ஆதாரம் தாருங்கள். இப்ப நாங்க கேட்கும், மீலாதுன் நபி கூடாது என்பதற்கு நீங்க நேரடியாக ஆதாரம் தாங்க. ஏழுமா? முடியாது. ஹராம் ஹலால் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப மீலாதுன் நபி ஹராம் கூடாது என்றா மார்க்கத்திலே தெளிவாக வந்திருக்கும். இப்ப வட்டி கூடுமா கூடாதா? ஹராம் தெளிவாக வந்திருக்கிறது. சாராயம் குடிப்பது கூடுமா கூடாதா?
ஹராம் மார்க்கத்திலே தெளிவாக வந்திருக்கிறது. விபச்சாரம் செய்வது ஹலாலா ஹராமா? ஹராம் மார்க்கத்திலே தெளிவாக வந்திருக்கிறது. மீலாதுன் நபி ஹராம் என்று எங்கே வந்திருக்கிறது? மார்க்கத்தில் ஒரு உடையம் ஹராம் கூடாது என்றால் மார்க்கம் தெளிவாக எங்களுக்கு சொல்லும். அதுதான் எங்களுடைய மார்க்கம். அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் மார்க்கத்திலே என்ன அனுமதி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அப்ப பெருமானாரை புகழ்வதற்கு ஆதாரம் இருக்கா இல்லையா? கடந்த நாட்களில் உங்கள் மத்தியில் உலமாக்கள் பேசினாங்க. ஆதாரம் இருக்கிறது. பெருமானாரை புகழ்ந்து மதீனா பள்ளியிலே பாடல் பாடியதற்கு ஆதாரம் இருக்கிறது. பெருமானாருக்கு ஸலவாத்து ஸலாம் கூற முடியுமா? முடியாதா? முடியும். அல்லாஹ் சொல்கிறான். இதைத்தான் நாங்கள் இன்று செய்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. இது எப்படி பிழையாக ஆக முடியும்? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பிதுஅத் என்றாலே என்னவென்று தெரியாமல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிதுஅத்தை பற்றி கூறிய ஹதீதுகளையும் குர்ஆன் வசனங்களையும் சரியாக விளங்க தெரியாமல் சரியான விளங்குவதற்குரிய திராணியற்றவர்கள் இன்று மீலாதுன் நபியை குறை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இது இவர்களுடைய அறியாமை சகோதரர்களே. நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று என்ன நிலை உருவாகி இருக்கின்றது என்று சொன்னால், மார்க்கத்திலே கூடாது 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 என்று சொல்லி எதை எடுத்தாலும் கூடாது என்று சொல்லி கூடாதவைகள் ஆகுமானவைகளாக மாற்றப்பட்டு விட்டன. இன்றைக்கு சிந்திச்சு பாருங்க, பள்ளி வாயில்கள்ல திக்ர் மஜ்லிஸ்கள் நடக்குதா? இல்லை. கேட்டா பிதுஅத்து கூடாது, திக்ர் மஜ்லிஸை நிப்பாட்டியாச்சு. பள்ளி வாயில்கள்ல ஸலவாத் ஓதுறது கூடுமா? கூடாது, பிதுஅத்து நிப்பாட்டியாச்சு. அடுத்தது பள்ளி வாயில்ல புர்தா ஓதுறது கூடுமா? கூடாது, பிதுஅத்து நிப்பாட்டியாச்சு. அப்ப என்ன செய்யற? பள்ளியில 5 நேரமும் தொழுதா போதும். இப்ப நம்மளுடைய ஊர்ல அறிவாளிகளும் படித்தவர்களும் உலமாக்களும் என்ன சொல்றாங்க தெரியுமா? இளைஞர்கள் வழி தவறி போகிறார்கள், இளைஞர்கள் கட்டுப்படுகிறார்கள் இல்லை, இளைஞர்கள் மார்க்கத்தை விட்டும் தூரமாகி விட்டார்கள், பள்ளியை விட்டும் தூரமாகி விட்டார்கள், ஒழுக்கம் இல்லாமல் திரிகிறார்கள். யாரு காரணம்? நீங்க தான் காரணம். நீங்கள் இளைஞர்களை பள்ளியை விட்டு தூரமாக்கி விட்டு 8 மணியோடு பள்ளிகளை மூடிவிட்டு எந்தவித மார்க்க அனுஷ்டானங்களையும் செய்வதற்கு அனுமதி கொடுக்காமல், ஒரு திக்ருடைய மஜ்லிஸ் செய்ய அனுமதி கிடையாது, ஸலவாத்துடைய மஜ்லிஸ் செய்வதற்கு அனுமதி கிடையாது, புர்தா ஓதுவதற்கு பெருமானாருடைய புகழ் பாடுவதற்கு அனுமதி கிடையாது. இவற்றையெல்லாம் நிப்பாட்டி விட்டு இவற்றையெல்லாம் பிதுஅத் என்று சொன்னதால இளைஞர்கள் என்ன செய்தாங்க? ஃபேஸ்புக் பார்க்கிறத சுன்னத்தாக்கி கொண்டார்கள், டிக்டாக் பார்க்கிறத சுன்னத்தாக ஆக்கி கொண்டார்கள், இன்ஸ்டாகிராம் பார்க்கிறதை சுன்னத்தாக ஆக்கி கொண்டார்கள், களியாட்டங்களில் ஈடுபடுவதை சுன்னத்தாக ஆக்கி கொண்டார்கள். ஏன்? நீங்கள் சுன்னத்துக்களை எல்லாம் பிதுஅத் என்றாக மாட்டினீர்கள். பள்ளி வாயிலே செய்யப்படக்கூடிய அத்துணை அனுஷ்டானங்களையும் இது பிதுஅத்து, இது பிதுஅத்து, இது ஷிர்க் என்று எல்லாவற்றையும் நிப்பாட்டினால் இளைஞர்கள் எதை படிப்பார்கள்? எப்படி கூடுவார்கள்? இன்று எத்தனை இளைஞர்கள் இங்கே கூடியிருக்கிறாங்க, எத்தனை யுவதிகள் கூடியிருக்கிறார்கள். எதற்காக கூடியிருக்கிறாங்க? மார்க்கத்தை பற்றி அறிவதற்காக, பெருமானாரை பற்றி புரிவதற்காக, பெருமானாருடைய நற்குணங்களை புரிவதற்காக கூடியிருக்கிறார்கள். இதே போன்று ஏதாவது ஒரு காரியத்தை உங்களுடைய பள்ளி வாயிலில் செய்கிறீர்களா? இல்லை. எப்படி இளைஞர்கள் திருந்துவார்கள்? எப்படி இளைஞர்களுக்கு ஒழுக்கம் கற்பிக்கப்படும்? இவற்றையெல்லாம் நீங்கள் மூடிவிட்டு மறைத்துவிட்டு ஆரம்ப காலத்திலே நடந்த அத்துணை அனுஷ்டானங்களையும் இல்லாமல் செய்துவிட்டு இன்று இளைஞர்கள் வழி தவறுகிறார்கள் என்றால் நாளை மறுமையிலே ஒவ்வொரு பள்ளி வாயிலுடைய நிர்வாகியும் பதில் சொல்லணும் அல்லாஹ்விடத்தில். ஏன்? இளைஞர்களை பள்ளிகளை விட்டும் தூரமாக்கியவர்கள் நீங்கள் தான். நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். நாங்கள் அதற்கு சாட்சியாளர்களாக இருப்போம். ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும்? ஏன் உங்களோட பள்ளி வாயில்ல இளைஞர்களை ஒன்று கூட்டி செய்வதற்குரிய ஒரு நிகழ்ச்சி செய்ய முடியல உங்களால? எவ்வளவு பெரிய அநியாயம் இது! ஏன் தெரியுமா நடக்கிறது? இதுதான் யூதர்களுடைய திட்டம், யகூதி நசாராக்களுடைய திட்டம். என்னவென்று சொன்னால், இஸ்லாத்திற்குள்ளே பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும், இஸ்லாத்திற்குள்ளே குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டும், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தை முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே எடுக்க வேண்டும் என்று 18ஆம் நூற்றாண்டிற்கு பிற்பட்ட காலத்திலே புகுத்தப்பட்ட
வஹாபிசம் என்பதுதான் யஹூதி நசாராக்களுடைய திட்டமாக இருக்கிறது. இன்று அது அமுல்படுத்தப்படுகிறது. இன்று யாரும் பெருமானாரை நேசிப்பது கிடையாது. பெருமானார் அது சாதாரண மனுஷன், வந்தாங்க, மார்க்கத்தை சொன்னாங்க, மரணிச்சு மண்ணோடு மண்ணா போயிட்டாங்க, விஷயம் முடிஞ்சு. பெருமானார் சொன்னாங்கன்னு சொன்னா அது சையா லைஃபா சொல்லுங்க. பெருமானார் சொல்கிறார்கள் என்று சொன்னால் கூட அது சையா லைஃபா அது சொல்லுங்க. சரி, அது சை என்றாலும் அது புத்தி ஏற்றுக்கொள்ளுதில்லை. இன்னைக்கு அப்படி சொல்றாங்க, புத்தி ஏற்றுக்கொள்ளுதில்லை, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அதை ஹதீதை நாங்கள் எந்த அளவு நிலைக்கு முஸ்லிம்களை, இளைஞர்களை மாற்றி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. மிகவும் வேதனைக்குரிய ஒரு காலப்பகுதியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய இளைஞர்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவேதான் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை பள்ளிவாயலோடு தொடர்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. என்றால் யூதர்களுடைய திட்டங்கள் தான் இன்று இஸ்லாத்திலே நடைமுறைப்படுத்தப்படுகிறது. நான் சும்மா சொல்லல, நீங்க கூகுள்ல போய் டைப் பண்ணி பாருங்க, சாதாரணமா ஸ்பை ஹம்பர் அடிச்சு பாருங்க. ஸ்பை ஹம்பர் என்று சொல்லி கூகுளில் அடிச்சிங்கன்னா விக்கிபீடியாவில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். இது யாரு, எவரு, வஹாபிசம் என்பது என்ன என்பதுடைய ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வரும். இந்த பிரித்தானியாவினுடைய ஒரு உளவாளி 18ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் முஸ்லிம்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக, இஸ்லாமிய ஹிலாபத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தி முஸ்லிம்களுக்குள்ளே பிரிவினையை உண்டாக்குவதற்காக புகுத்தப்பட்ட ஒரு விடயம்தான் இந்த ஹம்பர் என்கின்ற உளவாளியினால் முஸ்லிம்கள் போன்று அவன் வாழ்ந்து முஸ்லிம்களுக்குள்ளே பிழையான கொள்கையை உருவாக்கியவர்கள் தான் இந்த பிரித்தானிய உளவாளிகளுடைய திட்டம். இதை நீங்க பார்த்தீங்கன்னா அதுல சொல்லுவாங்க, Memoirs of Mr. Hamper, the British spy of the Middle East, or Confession of a British spy, is a document purporting to be the account by an 18th century British agent Hamper of his instrumental role in founding the conservative Islamic reform movement of Wahhabism. தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. as part of a conspiracy to corrupt Islam, இஸ்லாத்துக்குள்ள கரப்ஷனை கொண்டு வரத்திற்காக, இஸ்லாத்திற்குள்ள குழப்பங்களை கொண்டு வருவதற்காக ஹம்பர் என்று சொல்லக்கூடிய பிரித்தானிய உளவாளியினால் 18ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் 18ஆம் நூற்றாண்டில் முஸ்லிம்களுக்கு இடையில குழப்பத்தை உண்டாக்குவதற்காக புகுத்தப்பட்ட ஒரு விடயம்தான் வஹாபிச அடிப்படைவாத சிந்தனை என்பதை தெளிவாக அந்த அறிக்கை சொல்லுகிறது. இந்த அறிக்கை ஆங்கிலத்திலும் இருக்கிறது, உருதிலும் இருக்கிறது, அரபிலும் இருக்கிறது. ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க விரும்பினா ஸ்பை ஹம்பர் என்று அடிச்சு பாருங்க, ஃபுல் டீடைல்ஸ் வரும். அதே போன்று PDF ஃபைலும் வரும். அதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணினீங்கன்னா வஹாபிசம் என்பது இஸ்லாத்திற்குள்ளே எவ்வாறு புகுத்தப்பட்டது, முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே இருந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்திலே குழப்பங்களை ஏற்படுத்தி ஹிலாஃபத் ஆட்சியை சின்னா பின்னப்படுத்தி முஸ்லிம்களை ஆட்சி அதிகாரத்திலே இருந்து இறக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம்தான் இது. இது இன்று எங்களுடைய நாட்டிலே தலைவிரித்தாடி உலமாக்கள் எல்லாம் மௌனமாக இருந்த காரணத்தினால், உலமாக்கள் எல்லாம் அதற்கு ஜால்ரா போட்டுக் கொண்டிருந்த காரணத்தினால் இன்று எங்களுடைய ஊரிலும் இவையெல்லாம் பரவி இன்று இளைஞர்கள் ஒரு பிழையான பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, மிகவும் வேதனையான விடயம். அன்புக்குரியவர்களே, இவற்றிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். அன்புக்குரியவர்களே, மீலாதுன் நபி என்பது, பெருமானார் மீது மௌலித் ஓதுதல் என்பது முன்னோர்களால் உருவாக்கப்பட்டது. ஏன் உருவாக்கப்பட்டது? மக்கள் மத்தியிலே பெருமானாருடைய மஹப்பத்தை விதைக்க வேண்டும். யஹூதி நசாராக்கள் அதை குழப்ப ஆரம்பித்து விட்டார்கள். மக்களை ஒன்று திரட்ட வேண்டும்,
முஸ்லிம்களை ஒரே உம்மத்தாக ஒரு கயிற்றின் கீழே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக, பெருமானாருடைய மஹப்பத்தை ஊட்ட வேண்டும் என்பதற்காக மீலாதுகள் உருவாக்கப்பட்டன, மௌலிதுகள் உருவாக்கப்பட்டன. அதுதான் தொன்று தொட்டு இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சகோதரர்களே, இவைகளை நாங்கள் நிறுத்திவிடக் கூடாது. நிறுத்திவிட்டால் எங்களுடைய உள்ளங்களிலும் வஹாபிசம் பூந்திரும். பெருமானாரை சாதாரணமாக நினைக்க ஆரம்பித்து விடுவோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அவ்வாறான நிலை எங்களுக்கு வரக்கூடாது. இதே நேரம் சில விடயங்களை சொல்லுவாங்க. எப்படி என்ன, பெருமானார மீலாது மௌலித் இருந்தாலும், அதாவது மஹப்பத்துங்கிறது நீங்க சொல்ற மாதிரி இப்படி நிகழ்ச்சி நடத்துறதெல்லாம் மஹப்பத் இல்லை. அது பெருமானார மஹப்பத்து வைக்க சொல்லித்தான் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது தான், குர்ஆன் வசனம் இருக்கிறது தான். மஹப்பத் என்றா பெருமானார பின்பற்றுறது. பெருமானார பின்பற்றினா அது மஹப்பத்து தான். நீங்க விசேடமா இப்படியெல்லாம் போய் அலங்கரிச்சு பெருமானார புகழ்றது இல்ல மஹப்பத்து. மஹப்பத் என்பது அல்லாஹ் ரசூல் சொல்றத கேட்டு நடப்பதுதான் மஹப்பத்து என்று ஒரு வரைவிலக்கணம் சொல்லி இளைஞர்களை குழப்புகிறார்கள். அப்படி அல்ல சகோதரர்களே. நீங்கள் பெருமானாருடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து பார்த்தால் அவர்கள் இத்திபா என்று சொல்லப்படக்கூடிய பின்பற்றுதல் என்பதை மஹப்பத்தினால் தான் பெற்றுக் கொண்டார்கள். மஹப்பத் வேற, மஹப்பத் என்பது இருந்தால்தான் இத்திபா என்பது வரும். பெருமானாரை பின்பற்றுதல் என்பது பெருமானார் மீது மஹப்பத் இருந்தால் தான் வரும், இல்லாட்டி வராது. இன்னைக்கு சஹாபாக்களுடைய வரலாறுகள் எடுத்து பாருங்க. இன்றைக்கு இலகுவாக மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை புறக்கணிக்கிறாங்க. அது புத்தி ஏற்றுக்கொள்ளல, அதை ஏற்றுக்கொள்ளல. ஏன் சொல்றாங்க தெரியுமா? பெருமானார்ல மஹப்பத் இல்லை. இது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு எடுத்து பாருங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போனாங்க. இது அறிவு ஏற்றுக்கொள்ற விடயமா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவுல மக்காவிலே இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு இராவழி பயணம் நடத்தப்படுகிறார்கள். அங்கே இருந்து மிஅராஜ் நடக்கிறது. 7 வானத்தையும் தாண்டி சித்ரத்துல் முந்தஹாவையும் தாண்டி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலாவை தரிசித்து தொழுகையை பரிசாக பெற்று வருகிறார்கள். ஒரு இரவுக்குள்ள குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நடந்த செய்தி. இது அறிவுக்கு உட்பட்ட செய்தியா? யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? யார் ஏற்றுக்கொள்வார்கள் தெரியுமா? பெருமானாருடைய மஹப்பத் இருந்தா தான் ஏற்றுக்கொள்வாங்க. யார் முதல்ல ஏற்றுக்கொண்டாங்க? சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி ஏற்றுக்கொண்டாங்க? பெருமானாரை பின்பற்றினதால ஏற்றுக்கொண்டாங்களா? இல்ல, மஹப்பத்தினாடி ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க சொன்ன வசனத்தை பார்க்கணும். என்ன சொன்னாங்க தெரியுமா? காபிர்கள் வந்து அபூபக்கர் சித்தீக் நாயகத்திலே சொல்லுகிறார்கள், ஹல்லக இலா சாஹிபிக யஸ்உமு அன்னஹு உஸ்ரிய பிஹி லைலத இலா பைத்துல் மக்திஸ். உங்களுடைய நண்பர், உங்களுடைய தோழர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே மக்காவிலே இருந்து பைத்துல் முகத்தஸிற்கு சென்று விட்டு ஒரே இரவிலே திரும்பி வந்து விட்டதாக சொல்கிறாரே, இதை நீங்க நம்புறீங்களான்னு கேட்டான். நம்பலாமா? உண்மையிலே எவ்வளோ கிலோமீட்டர் தூரம். இப்போ ஃப்ளைட் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் சொல்லலாம் ஃப்ளைட்டில் குயிக்காக போயிட்டு வந்தேன். அப்போ ஃப்ளைட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. போறேன்டா ஒட்டகத்தில் குதிரையில் போயிருக்கணும். எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸிற்கு மக்காவிலிருந்து எப்படி போக முடியாது. அசாத்தியமான விஷயம், அறிவு ஏற்றுக்கொள்ளாது. அதை கேட்கிறார்கள் காபிர்கள். ஏன் அவங்க கேட்கான் தெரியுமா? அவனுக்கு மஹப்பத் இல்லை பெருமானார்ல. இன்னைக்கு வஹாபி கேட்கிற மாதிரி அவன் கேட்கான். எப்படி அறிவு நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா என்று அபூபக்கர் சித்திக் நாயகத்தை கேட்ட பொழுது அவங்க சொல்றாங்க, அவ காலதாலிக்க, அது பெருமானார் சொன்னாங்களா? அப்படி சொன்னது பெருமானாரா என்று கேட்டாங்க. காலு நஅம், அப்படியா சொன்னாங்கன்னு கேட்டாங்க. காலு நஅம் கால லஇன் கால ذلك لقد صدق. அப்படி பெருமானா சொல்லி இருந்தால் அது உண்மையாகத்தான் இருக்கும். யார் சொல்றாங்க? அபூபக்கர் சித்திக் நாயகம். அவங்க எதையும் கேட்கல, ஆதாரமும் கேட்கல, ஒன்றும் கேட்கல. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் மக்காவிலிருந்து பைத்துல் மக்தஸுக்கு ஒரு இரவிலே போய் வந்து விட்டேன் என்று சொன்னால் அவர்கள் உண்மைதான் சொல்கிறார்கள், நான் நம்புகிறேன் என்று சொன்னார்கள். அப்ப அந்த
அந்த காபிர்கள் கேட்டாங்க, அவ துஸத்திகுஹு அன்னஹு ذهب الليلة الى بيت المقدس وجاء قبل ان يصبح, ஒரு இரவுக்குள்ள பைத்துல் முகத்தஸுக்கு போய் விடியறதுக்குள்ள திரும்பி விட்டார் என்று சொல்றத நீங்க நம்புறீங்களா? அவனுக்கு அதிசயமா இருந்தது. எப்படி நம்ப முடியும்? ஒரு இரவுக்குள்ள போயிட்டு வந்தேன்டா. அபூபக்கர் சித்திக் நாயம் சொன்னாங்க, قال نعم இன்னி உஸத்திகுஹு ஃபீமா ஹுவ அப்அது மின் ذلك. அது மட்டுமல்ல, அதைவிட தூரத்திற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவிலே பயணித்து விட்டு வந்தார்கள் என்று சொன்னாலும் கூட அதை நான் நம்புவேன், உண்மைப்படுத்துவேன் என்று சொன்னாங்க. எப்படி உண்மைப்படுத்தினாங்க? அதனால தான் சித்திக் என்ற பேர் அபூபக்கர் நாயத்துக்கு வந்து அபூபக்கர் சித்திக், உண்மைப்படுத்தியவர். ஏன்? பெருமானாருடைய நேசம் இருந்தது. அந்த நேசம் கேள்வி கேட்காது, அந்த நேசம் கூடுதலாக ஆராயாது. அந்த நேசம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தின் காரணமாக சொன்னதை கேட்கும். இன்று இந்த வஹாபியல் அங்க இருந்திருந்தா என்ன நிலைமை? அந்த காலத்தில் இந்த வஹாபியல் இருந்திருந்தா சொல்லிருப்பானுகள், இது அறிவுக்கு பொருந்தாதே, இது ரசூலுல்லாஹ் சொன்னது, இது அறிவுக்கு எப்படி ஒரு இரவுக்குள்ள போயிட்டு வார, இது அறிவுக்கு பொருந்ததில்லை, இதை ஏற்கலான்னு சொல்லி இருப்பார்கள். இன்று சொல்கிறார்களா இல்லையா? அதே போன்றுதான் என்ன ஹதீஸ்ல வந்துட்டு சஹீஹான ஹதீஸ் மறுக்க இயலாது என்பதற்காக ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப நாங்க சிந்திக்கணும், அந்த நேரத்திலே அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் அந்த மிஅராஜை அந்த இதை உறுதிப்படுத்தினார்கள் என்றால், பெருமானாருடைய விண்ணுலக பயணத்தையும் மிஅராஜையும் இஸ்ராவையும் அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள் என்று சொன்னால் அது பெருமானாருடைய மஹப்பத் இருந்தது. அப்ப மஹப்பத் இருந்தால்தான் பெருமானாரை பின்பற்ற முடியும், பெருமானார் சொல்றத கேட்க முடியும். மஹப்பத் இல்லை என்று சொன்னால் நாங்க பின்பற்ற மாட்டோம். அப்ப சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாலும் கேட்டார்களே. ஏன்? எதை சொன்னாலும் கேட்டாங்க. கடல்ல குதிக்க சொன்னாலும் குதிப்பாங்க. இப்ப நேத்து இந்த இடத்துல அஸ்ஸரி மௌலவி அஸ்ஸரி அவர்கள் பயான் பண்ணக்குள்ள சொன்னாங்க, நாயகமே நீங்கள் செங்கடலுக்குள்ளே குதிக்க சொன்னாலும் நாங்கள் குதிப்போம் நாயகமே. அது எப்படி சொல்ற? ஷரியத் அப்படி சொல்லியா இருக்கி? கடலுக்குள்ள குதிக்கலாமா? நாங்க தற்கொலை செய்யலாமா? எப்படி இந்த வார்த்தையை சொல்ற? அங்கே மார்க்கம் அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் இருந்தது. அப்ப பெருமானாரை பின்பற்றணும் என்றா முதல் மஹப்பத் இருக்க வேண்டும். அந்த மஹப்பத்தை தான் பெரியார்கள் எங்களுக்கு உருவாக்கி தருகிறார்கள் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக. சகோதரர்களே, இதைத்தான் சஹாபாக்கள் செய்தார்கள். சஹாபாக்கள் சின்ன பிள்ளைகளுக்கு கூட, இளைஞர்களுக்கு கூட, சிறுவர்களுக்கு கூட பெருமானாருடைய மஹப்பத்தை தான் முதல்ல விதைச்சாங்க. இப்ப பத்ர் யுத்தத்தில் அபூஜஹில கொலை செஞ்சதை பத்தி வரலாறு நாங்க பேசுறோம். யாரு கொலை செஞ்ச அபூஜஹில? ரெண்டு சின்ன பொடியமார் கொலை செய்தார்கள். பெரும் பெரும் வீரர்கள் கொலை செய்யவில்லை அபூஜஹிலை. எவ்வளவு பெரும் பெரும் வீரர்கள் எல்லாம் பெருமானாருடைய படையிலே இருந்தார்கள். அபூஜஹில் எப்படிப்பட்டால் பெருமானாரோடு மல்யுத்தம் செய்தவன் அபூஜஹில், பெருங்கொண்ட மல்யுத்த வீரர். அந்த மல்யுத்த வீரனை பத்ர் யுத்தத்திலே கொலை செய்தது ரெண்டு சின்ன பொடியமாறு. நம்புவீங்களா நீங்க? ஏன் கொலை செய்தார்கள் என்று தெரியுமா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லுகிறார்கள், நான் பத்ர் யுத்தத்திலே நின்று கொண்டிருந்த பொழுது எனக்கு பக்கத்திலே வலது பக்கமும் இடது பக்கமும் இரண்டு இளம் பொடியம்மாறு நின்றாங்க. ரெண்டு பேரும் என்னிடத்தில் கேட்டாங்க, யா அம் ஐன அபூஜஹில், அபூஜஹில் எங்கே என்று கேட்டாங்க. அப்ப நான் அவங்ககிட்ட கேட்டேன், அபூஜஹில நீங்க என்னத்தை கேட்குறீங்க? உங்களுக்கு அபூஜஹிலுக்கு என்ன தொடர்பு? அதற்கு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அங்கேதான் மஹப்பத் இருக்கிறது. அந்த இரண்டு சிறுவர்களும் அந்த இரண்டு இளைஞர்களும் சொன்ன வார்த்தை, லகத் சமிஅத்து அன்னஹு யசுப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் கேள்விப்படுகிறோம் அபூஜஹில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசுகின்றான், அதனால் நாங்கள் கொல்ல வேண்டும். அவங்க சொல்லல அவன் இஸ்லாத்தை பிழை என்று சொல்றான் என்று சொல்லல, அவன் கலிமாவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லல, அவன் மார்க்கத்தை அவமதிக்கிறான் என்று சொல்லல. என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசுகின்றான், அதனால் கொலை செய்ய வேண்டும் என்றாங்க. அப்ப இது எதனால வந்தது?
மஹப்பத்தால வந்தது. சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தை அந்த இளைஞர்களுக்குள்ளே ஊட்டி இருந்த காரணத்தினால் அவர்கள் இஸ்லாத்தை ஹயாத்தாக்க வேண்டும் என்று வாராங்க. அப்ப ஈமான் அவர்களிடத்திலே உயர்ந்து நின்றதற்கு காரணம் பெருமானாருடைய மஹப்பத் அவருடைய உள்ளத்திலே இருந்த சகோதரர்களே. அந்த மஹப்பத்து தான் சஹாபாக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே விதைத்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹிதுமத்து செய்த ஒரு சஹாபி, ஒரு சிறுவர், அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா, அவங்களோட பேரு சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹிதுமத்து செய்த ஒரு சிறுவன் சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்காம இருக்க மாட்டாங்க. அவங்கள பார்க்காம இருக்க மாட்டாங்க. எந்த நேரமும் பெருமானாரை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணம் சென்று ஒரு நாள் 2 நாள் கழிச்சு தான் வந்தாங்க. பயணத்தை முடிச்சிட்டு வந்தா இந்த சிறுவரால தாங்கல பெருமானார அந்த 2 நாட்கள் பிரிந்தது தாங்க முடியாமல் அவருடைய உடலெல்லாம் மெலிந்து அவருடைய உடலெல்லாம் நிறமெல்லாம் மாறுபட்டு கவலை குடிகொண்டு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பாதிக்கப்பட்ட சிறுவனாக மாறிவிட்டார் சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வாராங்க. வந்த உடனே பெருமானார் பார்த்தாங்க, என்ன இவர் இப்படி இருக்கிறார். உடனே கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா சௌபான் மா கய்யர லௌனக, உங்களோட உடல் நிறத்தை மாற்றியது எது? ஏன் இப்படி உங்களோட உடல் எல்லாம் மாறி மெலிந்து போய் கடும் கவலையாக இருக்கிறது என்று கேட்ட பொழுது, அல்லாஹ்வுடைய ரசூலே, எனக்கு எந்த நோவினையும் வருத்தமும் இல்லை நாயகமே. எனக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், உங்களை விட்டும் நான் பிரிந்து விட்டேன். உங்களை நான் காணாமல் 2 நாட்கள் இருந்து விட்டேன். அதனால் தனிமை என்னை வாட்டி வதைத்து நான் இந்த நிலைக்கு ஆளாகிவிட்டேன் நாயகமே. இது எனக்கு கவலை இல்லை. என்ன கவலை தெரியுமா? நான் மரணித்த பிறகு, மௌத்தான பிறகு நாயகமே, நீங்கள் சுவர்க்கத்திலே நபிமார்களோடு உயர்வான அந்தஸ்திலே இருப்பீர்கள். நான் நபி அல்ல, நான் சொர்க்கத்திலே இங்கே ஒரு மூலையில் இருப்பேன் நாயகமே. இந்த நேரத்தில் என்னால எப்படி தாங்கிக் கொண்டிருக்க முடியும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, இந்த 2 நாட்கள் உங்களை பார்க்காமலே என்னால் இந்த உலகத்திலே வாழ முடியாதே நாயகமே. நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நீங்கள் நபிமார்களோடு இருந்தால் என்னுடைய நிலை என்ன நாயகமே? நான் எப்படி உயிரோடு வாழ முடியும்? இதை நினைத்து நான் ஏங்குகிறேன் நாயகமே என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா மௌனமாக இருக்கவில்லை. குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகிறார்கள். இறங்கி சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? வமன் யுத்திஇல்லாஹ வர் ரசூல ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பெருமானாருக்கு நீங்கள் வழிபட்டு நடந்தால் நீங்கள் நாளை மறுமையிலே அந்த நபியோடு, சாலிஹீன்களோடு, ஷுஹதாக்களோடு, சித்தீகீன்களோடு நீங்கள் சுவர்க்கத்திலே இருப்பீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். அப்ப அந்த சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அந்த சிறுவருடைய உள்ளத்தில் இருந்தது என்ன? பெருமானாருடைய மஹப்பத். அந்த மஹப்பத்து தான் அவர்களை சொர்க்கம் கொண்டு போக செய்தது. அந்த மஹப்பத்து அல்லாஹ்விடத்திலே இருந்து தீர்ப்பை இறக்க வைத்தது. அந்த மஹப்பத்தை தான் சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிள்ளைகளுடைய உள்ளத்திலே விதைத்தார்கள். சகோதரர்களே, சஹாபாக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு என்று சொன்னா, தங்களுடைய மரணம் வரைக்கும் பெருமானாரை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. தன்னுடைய சக்ராத்துடைய ஆலத்திலே கூட அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவிலேதான் வஃபாத்தானார்கள். வேற எந்த கவலையும் கிடையாது, பெருமானாருடைய நினைவுதான். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரணிக்கின்ற பொழுது அவர்கள் மரண தருவாயிலே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவரது மனைவி பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மனைவி அவர்கள் வந்து பக்கத்திலே இருந்து, வா ஹஸனா, எங்களுக்கு ஏற்பட்ட கவலையே, நீங்கள் மரணிக்க போகின்றீர்களே என்னுடைய கணவரே, எங்களுக்கு ஏற்பட்ட கவலையே, கஷ்டமே என்று சொன்ன பொழுது பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கால பல் கூலி வா தர்பா,
அப்படி சொல்லாதீங்க. எனக்கு ஏற்பட்ட சந்தோஷமே மகிழ்ச்சியே என்று சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? நான் நாளை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போகிறேன். என்னுடைய தோழர்களை நான் சந்திக்க போகிறேன். நான் நேசம் வைத்த பெருமானாரை சந்திக்க போகிறேன். ஆகவே நான் சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு ஏற்பட்ட சந்தோஷமே என்று சொல்லுங்கள் என்று பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப தன்னுடைய மரணத்தினுடைய இறுதி தருவாயிலும் கூட சஹாபாக்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணப்போகின்றோம் என்ற நேசத்திலே தான் இருந்தார்களே தவிர வேற எந்த கவலையும் அவர்களுக்கு இருந்ததில்லை சகோதரர்களே. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானாரை பின்பற்றுவதென்பது அவர்களுடைய மஹப்பத் எங்களில் இருந்தால் தான் பின்பற்ற முடியும். இப்போ சஹாபாக்கள் எல்லாம் ஈமான்ல அவ்வளவு வலிமையாக இருந்தார்கள் என்றால் அதற்கு காரணம் பெருமானாருடைய மஹப்பத்து. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறு ஏற்படுத்துவதற்காக இவ்வாறான நிகழ்வுகளுக்கு எங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வர வேண்டும். இந்த நிகழ்வுகளிலே அவர்களை பங்கேற்க வைக்க வேண்டும் என்று உங்களை கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத் வைத்த கூட்டத்திலே எங்களை சேர்த்தருள் புரிவாயாக. எங்களுடைய மரண தருவாயிலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து கொண்டே புகழ்ந்து கொண்டே நாங்கள் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. கனவிலோ நினைவிலோ அவர்களை எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முறையாவது கண்டு ரசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.